எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கு. அதுவும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 40 வயதுக்கு பிறகு உடல் வலிமையே குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்களுடைய டயட்டே ஸ்பெஷலா எடுக்கிற மாரி இருக்கும். ஒரு 40 வயதிற்கு மேல கட்டாயம் உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இந்த ஒரு 40, 45 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு அடைய ஆரம்பிச்சிரும். முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு ஏற்படுங்க. இதனால தான் போன் டென்சிட்டி குறைஞ்சு இடுப்பு எலும்பு எனக்கு வலிமையா இல்ல. அதே மாதிரி மூட்டுக்கல்ல அதிகமான வலி ஏற்படுது. கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுடுச்சு. நடக்கவே முடியல, நிக்க முடியல. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய 30 வயதிற்கு மேல எலும்புகள் வலிமையாக இருக்க கட்டாயம் நீங்க இது எல்லாம் செய்யணும். இந்த உணவுகள் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதை ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல்ல தேவையான ஆற்றல், கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்கணும், எலும்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாமே நம்ம எடுக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கு. அதுவும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 40 வயதுக்கு பிறகு உடல் வலிமையே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா, அவங்களுடைய டயட்டே ஸ்பெஷலா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 40 வயதிற்கு மேல கட்டாயம் உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு 40, 45 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு அடைய ஆரம்பிச்சிரும். முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு ஏற்படுங்க. இதனால தான் போன் டென்சிட்டி குறைஞ்சு இடுப்பு எலும்பு எனக்கு வலிமையா இல்ல. அதே மாதிரி மூட்டுக்கல்ல அதிகமான வலி ஏற்படுது. கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுடுச்சு. நடக்கவே முடியல, நிக்க முடியல. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய பெண்கள் சொல்றோம். 40 வயதிற்கு மேல எலும்புகள் வலிமையாக இருக்க கட்டாயம் நீங்க இது எல்லாம் செய்யணும். இந்த உணவுகள் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கால்சியம், புரோட்டீன், இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஈவனாக இருக்கும்போது அதை எடுத்தோம்னா நல்லாவே நமக்கு உடலில் அந்த கால்சியம் குறைபாடு அப்படின்ற பேச்சே இருக்காதுங்க. முக்கியமாக பார்த்தோம்னா நல்லா தாங்க இருந்துச்சு, திடீர்னு ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை எனக்கு நகங்கள் எல்லாமே உடையிற மாதிரி இருக்குது, பற்கள் கூச்சம் ஏற்படுது, எனாமல் போன மாதிரி இருக்குது, நடக்கும்போது மூட்டில் சவுண்ட் வருது, மாடிப்படி ஏறும்போதெல்லாம் எனக்கு சவுண்ட் வருது. இது எல்லாமே நம்ம சொல்கிறது என்னென்னா எலும்புகள் பலவீனமாக இருக்கிறத தாங்க குறிக்குது. எலும்புகள் வலிமையாக இருக்க கட்டாயம் இதெல்லாம் சாப்பிடுங்க. முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது மூலிகைகளில் பிரண்டை ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பிரண்டை நிறைய பேர் நம்ம பொடியாக சாப்பிட்றோம், பிரண்டை துவையலாக நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி பிரண்டைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கட்டாயமாக நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முடக்கருத்தான். இந்த மூலிகை முடக்கருத்தான் வாதத்தை கம்ப்ளீட்டாக முழுவதுமாக குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த முடக்கருத்தான். இந்த முடக்கருத்தான் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இதை பொடியாகவும் நம்ம பயன்படுத்தலாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்து மூன்றாவது கருப்பு உளுந்துங்க. இந்த கருப்பு உளுந்து தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் புரோட்டீன், ரிச் புரோட்டீனுங்க, நம்ம உடல்லையும் சரி, உடலில் இருக்கக்கூடிய செல்கள்லையும் சரி, மூட்டுக்களும் சரி வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து உங்களுக்கு பயன்படும். ரெகுலராக இந்த கருப்பு உளுந்து எப்படிங்க செய்யலாம்? நீங்கள் இட்லி தோசை செய்கிறீங்கன்னா அந்த மாவில் இதை சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தை நம்ம கஞ்சி மாதிரி வைத்து குடிக்கலாம், களியாக செய்து சாப்பிடலாங்க. அடுத்து நான்காவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி நம்ம சேர்க்கும்போது அதிகமான கால்சியமும் இதில் இருக்குது. அதே மாதிரி அதிகமான இரும்பு சத்து இதில் அதிகங்க. நமக்கு இந்த மெனோபாஸ் டைம்லேயும் சரி, பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்லேயும் சரி, பெண் குழந்தைகளுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும்.
ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் தேவையான ஆற்றல், ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும், எலும்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாமே நம்ம எடுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஸோ வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுண்டைக்காய் அதிகமான கால்சியம் இதில் இருக்குது, தவறாமல் சுண்டைக்காய் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி சௌ, நூக்கோல், இந்த மாதிரி காய்கறிகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய பேருக்கு போன் மேரோவில் ப்ராப்ளம் இருக்கும், போன் மேரோ டிஃபிஷியன்சி இருக்கும், ஆஸ்டியோஃபீனியா கண்டிஷன், ஆஸ்டியோஃபோரோசிஸ், இல்லை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் முக்கியங்க. அதே மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுதும் இதுலேயும் அதிகமான கால்சியம் இருக்குது. உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, நிறைய பேர் எக்ஸ்ரேயில் பார்த்தாவே தெரியும், மூட்டு அறுவை சிகிச்சை தாங்க செய்யணும், ஸோ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருப்பீங்க. அது எல்லாமே ஸ்பெஷலாக உங்களுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு டயட் நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோம். அந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது கூட நம்ம கொடுக்குற மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு வாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள், சதகுப்பை, கோஷ்டம், அக்ரஹாரம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த கஷாய மருந்து இருக்குது. அது மூட்டுக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ எவ்வளவு நாட்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் அது சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. ஸோ இந்த கஷாயத்தை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வாதத்தை குறைக்கக்கூடிய, மூட்டுக்களில் வலிமை அதிகரிக்கக்கூடிய உணவுகளும் நம்ம பயன்படுத்தணும். இதில் பேசிக்காக பூனைக்காளி விதைகளும் நமக்கு பயன்படுது. பொதுவாகவே எலும்புகள், தசைகள், நரம்புகள் இது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகணும்னா பூனைக்காளியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே ஸ்பெஷலாக நம்ம பாவனை செய்து தான் கொடுக்குறோம். ஸோ பூனைக்காளி விதை பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பாலில் பிட்டவியல் செய்து வேக வைத்து எடுத்து அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இதுலேயுமே சில வகையான காயக்கற்ப மருந்துகளை சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது உடலில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஸோ ஒரு நல்ல வயதானாலும் நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம நடக்கிறதுக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 வயதிலேயே நடக்கவே முடியலைங்க, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, தரையில் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படியெல்லாம் சொல்வீங்க. அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம், இந்த மருந்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்க. ஸோ உடலுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் பெண்களுக்கு. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் பெண்களுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ உடலில் வலிமை அதிகரிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட சாப்பிட உடலில் அதிகமான ஆற்றலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே நம்ம உடலில் சத்துக்கள் அதிகரிக்க எள்ளு ரொம்ப முக்கியம், கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. முளைக்கட்டிய எள்ளு நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டிய எள்ளு நம்ம உணவாக எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியம் குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் சரியாகுது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவி, இந்த மருந்து இது லேகியமாகவும் இருக்குது, கஷாய வடிவிலும் இருக்குது, சூரணம் வடிவிலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் எடுக்கும்பொழுது வலிமை, அதாவது மூட்டுக்களில் வலிமை அதிகமாக வர ஆரம்பிக்கும். பெயின், ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாகிடுச்சுன்னு வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், கால் மூட்டு வீக்கம் இருக்குது, அது குறையிறதுக்கும் வாத நீர் குறையவும் இந்த மெடிசன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளோ இல்லை இந்த மெடிசன்ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.